செங்கை புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாய்க்கும் தமிழுக்கும் அவையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் மீண்டும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கம். புத்தக வாசிப்பு இன்புற்று வாழவா, இன்புற்று மகிழவா, பின்பற்றி வாழவா அப்படின்னே தம்பி லட்சுமி நாராயணன் அவர்கள் வந்து ரொம்ப அழகா உங்களை மகிழ்வித்து சிரிக்க சிரிக்க ரொம்ப அழகா பேசி போனாரு. என்ன ஒரு வருத்தம்னா, உங்களெல்லாம் வாசிக்க வைக்கணுன்றதுக்காக இவ்வளவு பெரிய அரங்கத்தை அமைத்து இவ்வளவு செலவு செய்து புத்தகங்களை கொண்டு வந்து கொட்டி எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சா போய் புத்தகத்தை முகந்து பார்த்துட்டு ஓடிவாங்கன்ற இதெல்லாம் நியாயமா தம்பி? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் வாசிப்பதற்காக நாங்கள் தூண்டி கொண்டிருக்கிறோம். நீங்க வந்துட்டு புத்தகத்தை முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பத்தி பேசிருக்கீங்க. இன்புற்று மகிழ்ந்து சந்தோஷம். தம்பி சொன்னாரு, வாழ்க்கை நம்மளை புரட்டி போடும் பொழுது எவன் ஒருவன் புத்தகத்தை புரட்டுகிறானோ அவன் ரொம்ப சந்தோஷமானவன். வாழ்க்கை நம்ம புரட்டி போடும் போது புத்தகத்தை வெறும் புரட்டி கொண்டிருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கையை நம்மால் புரட்டி போட முடியும் என்பதை இது மறந்து எதுக்கு வாசிக்கிறோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்க. இங்க வரவங்க எல்லாருமே இந்த கேள்வியை ஒத்துதான் அவர்களுடைய பேச்சை துவங்குறாங்க. எதுக்காக வாசிக்கணும், வாசிக்கிறது எதுக்காக, ஏன் புத்தகம் எதற்காக வாசிக்க வேண்டும்? ஒரு உண்மையை சொல்லணுமா, ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்றால், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கீழ் எண்ண நிச்சயம் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் எப்படி மேன்மையான எண்ணங்கள் இருக்கோ எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் கீழ்மையான எண்ணங்கள் இருக்கு. அந்த கீழ்மையான எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருப்பதற்காக நமக்கு உதவுவது எது தெரியுமா? கலை, புத்தகம், வாசிப்பு. நீங்க எவ்வளவு தூரம் உங்களை புத்தகத்தோடும் கலையோடும் உங்களை இணைச்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் மனசுல இருக்கிற அந்த கீழமை எண்ணங்கள்லாம் அப்படி அடங்கி இருக்கும். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப புத்தகத்தை வாசிக்கணும், கலையை நேசிக்கணும், இல்ல ஒரு நல்ல ஒரு சினிமாவை பார்க்கணும். ஏன் சொல்றாங்கன்னா, எல்லா மனிதர்களும் இங்கு அந்த குறைகளோடு படைக்கப்பட்டவர்கள் தான். எல்லாருமே அந்த குறைகளோடு படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த குறைகள் உங்களின் வாழ்க்கையை அசைத்து விடக்கூடாது அப்படின்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னா புத்தகத்தை நாடி அந்த புத்தக வாசிப்பு தான் மனிதனாக பிறப்பவர்களை மனிதனாக சாகும். அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கும். மனித வழியில் பிறந்தவன் சாவதற்குள் மனிதனாவதற்கான அதற்காக தரப்படும் அவகாசம் தான் வாழ்க்கை. அதாவது மனிதனாக மனித வழியில் பிறப்பவன் சாவதற்குள் மனிதனாவதற்கான அந்த அவகாசம் தான் வாழ்க்கை அப்படின்னு அப்துல் ரஹ்மான் அழகா சொல்லியிருப்பாரு. அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, நீங்க சாவதற்குள் மனிதனாக மாற வேண்டும் என்றால் நிச்சயம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் புத்தக வாசிப்பினுடைய அந்த சாராம்சமாக இருக்கு. ஏன்னா காந்தியை நாம் மறந்து விட்டோம், தலைவர்களை நாம் மறந்து விட்டோம் அப்படின்னா வெறும் இன்புற்று வாழ்வதற்காக இது போன்ற வெறும் கவிதைகளை மட்டுமே நாம் வாசித்துக் கொண்டிருந்தோம் என்றால் எப்போது தலைவர்களை வாசிக்க போகிறோம்? எப்போது அவர்களுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க போகிறோம்? நம்ம பின்பற்றதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது இந்த பட்டிமன்றம். புத்தக வாசிப்பு பின்பற்றி வாழ்வதற்காக என்பது சொல்வதற்காக தான் இந்த பட்டிமன்றம் என்று பார்க்கிறேன். இதனால நம்ம பின்பற்றி வாழன்றதை எடுத்துக்கிட்டு நம்ம இதோட சந்தோஷமா இன்புற்று மகிழ்ச்சியெல்லாம் தலைவர்களை வாசிக்கிறதுலையும் இன்புறுதல் இருக்கு. நீங்களாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. சமீபத்தில் நியூஸ் 7 உண்மையிலே இந்த பாராட்ட தெரிவிச்சாங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி என்ன பண்ணாங்க, பிப்ரவரி 14 என்ன தினம்? அவசர புரியுது சொல்லு. பிப்ரவரி 14 என்ன தினம்? என்னது கேட்கலையே? ஏன் பூச்சை போறீங்க? நீங்க காதலிச்சதே இல்லையா? நல்லா சொல்லுங்க. காதலர் தினம். அந்த காதலர் தினம் என்று காரல் மார்க்ஸ் ஜென்னியை பற்றியும், அம்பேத்கர் அவருடைய துணைவியாருக்கும், சேகுவாரா அவருடைய துணைவியாருக்கும், பிடல் காஸ்ட்ரோ அவருடைய துணைவியாருக்கும்
செய்யறதுலயும்